Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வீட்லயே வந்துட்டு எப்படி கேக் cream ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடையில எப்படி இந்த cream இருக்குமோ அதே டேஸ்ட்டை நம்ம இன்னைக்கு வீட்ல வந்து செய்ய போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி கேக் cream செய்யலாம் சொல்லிட்டு பாத்துறலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த அளவுக்கு வந்து பவுடரை வந்து நம்ம சுகரை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் 2 முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் கருவை வந்து ஆட் பண்ணக்கூடாது, க்ரீமுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்காது. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் நம்ம நல்லா வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 30 செகண்ட் நம்ம நல்லா வந்து அடித்து எடுத்தாச்சு. அதோட திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு அதோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த எக் பேஸ்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி பவுலில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாட்டரை இந்த அளவுக்கு வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது. அதுக்கு மேலே வச்சுட்டு இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். கைவிடாமல் நம்ம இந்த அளவுக்கு வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம இந்த மாதிரி கலந்து விடும்போது நல்லா வந்துட்டு அந்த முட்டையோட பச்சை வாசம் போய் நம்மளுக்கு நல்லா வந்து முட்டை வந்து வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம அந்த வெந்நீர் வந்து வெளியே வந்து எடுத்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு நம்ம இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஒரு விஸ்கோ இல்லை கரண்டியை வச்சு நம்ம இந்தளவுக்கு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு க்ரீம் வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதோட திக்னஸ் வந்து நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பாருங்கள், நல்லா வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும், கையெலாம் ரொம்ப வந்து வலிக்கும். ஸோ கொஞ்சம் மாற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கை விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வந்து கலந்து விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லா அதோட திக்னஸ் வந்து மாறி இருக்குது. நல்லா வந்து திக்காகி அதோட கலருமே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி இருக்குன்ட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு க்ரீம் வந்து தயாராகிடும். நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து க்ரீம் வந்து கிடச்சிரும். நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் பாடு ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து க்ரீம் வந்து பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பாருங்கள், நம்மளுக்கு கேக்கு க்ரீம் எவ்வளோ அழகாக, அதோட கலரை பாருங்கள், பார்க்கவே வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்குது. பாருங்கள், நல்லா வந்து நம்மளுக்கு க்ரீமியாக வந்து கிடச்சிருக்கு. நம்ம கேக்கோட க்ரீம் சரிதானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீம் வந்துட்டு இந்த மாதிரி கவுத்தணும் அப்படின்னா அந்த க்ரீம் வந்துட்டு கீழே வந்து விழுகாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த க்ரீம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த கேக்கு க்ரீமை இந்த கேக் மேலே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் கேக் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க முட்டை வாசனை வருமா அப்படின்ட்டு. முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. நம்ம கடையில் சாப்பிடக்கூடிய க்ரீம் அந்த மாதிரியே பார்த்தோம்னா டேஸ்ட் வந்து இருக்கும். எதுவுமே வராது. நீங்கள் கன்ஃபார்ம் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் கேக் மேலே எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து நம்ம கேக் க்ரீம் எப்படி ஈஸியாக பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துட்டோம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.